சரி நண்பர்களே, நாசாவுடைய X-59 விமானத்தை பற்றி பார்க்கலாம். இது சாதாரண விமானம் இல்லை, அதிவேக விமானம். ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமாக பறக்கும் ஆச்சரியம். ஆனால் ஒரு சிக்கல், அதிவேகத்தில் செல்லும் பொழுது ஏற்படும் அதிர்ச்சி சத்தம் தாங்க முடியாது. அதனாலேயே இத்தனை வருடங்களாக அதிவேக விமானங்கள் நிலம் மேல் பறக்க அனுமதி கிடையாது. X-59 வேலை இதுதான். அதிர்வுகளை குறைத்து ஒரு பெரிய ஒலியை டப்பெண்டு ஒரு சிறிய ஒலியாக மாற்றும் மாயவித்தை விமானத்தின் வடிவமைப்பே அப்படி. நீண்ட மூக்கு, கூர்மையான விளிம்புகள், அதனால் ஒலி அலைகள் மெதுவாக பரவி ஒலியின் தாக்கத்தை குறைக்கும். 2024 இந்த பறவை பறக்கப் போகிறது, பல நகரங்களின் மேல் பறந்து. மக்கள் இந்த சின்ன சத்தத்தை எப்படி உணர்கிறார்கள் என்று ஆராய்வார்கள். அந்த தகவல்கள் விதிமுறைகளை மாற்றி ஒரு நாள் அதிவேக விமானங்கள் நம்மை வானத்தில் அழைத்துச் செல்லும் கனவை நனவாக்க பயன்படுத்துவார்கள். X-59 வெறும் விமானம் அல்ல, அதிவேக பறப்பு என்ற கனவை அருகில் கொண்டு வரும் அறிவியல் சவால்.